பெரியவளே, ஏ பெரியவளே, ஒரு ஷாம்பு தானே வாங்க போறேன்னு போனா ஆளை காணோம். ஏ பெரியவளே, சின்னவளையும்ல ஆளை காணோம். எட்டி சின்னவளே, வந்துட்டேன். வந்துட்டியா? வீட்ல ஒரு நேரம் தரிச்சிராத. எடி அக்கா எங்கடி? ஏன்டா கேக்கியா? எடி குளிக்க போறேன் ஷாம்பு வாங்கணும்னாட்டி ஆளையே காணோம்டி. என்ன சொன்னீங்க? எடி குளிக்க போறேன் ஷாம்பு இல்லன்னா சரி வாங்கிட்டு வான்னு சொன்னா ஆளை காணுமே. அட பாவி, அப்படின்னா அவ அங்கதான் போயிருக்கா. நான் இவ்வளவு சொல்லியும் அவ மீறி அங்க போயிருக்காளே. சரிம்மா, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீயும் போய் நின்றாத, சேர்ந்து வந்துருங்க. கையோட கூட்டிட்டு வரேன். ஒரு நாள் இப்படி போக மாட்டாளே, இது என்ன புது பழக்கம்? நான் போறேன், நேரம் ஆயிட்டு. போறேன்னு சொல்லிட்டு இருக்காது. உங்க அம்மா கிட்ட சொல்லி ஃப்ரெண்ட் வீட்ல இருந்துன்னு சொல்லிடு. இப்பதான் நல்ல வாய்ப்புடி. ப்ளீஸ் டே, வீட்ல யாரும் இல்ல இரு. எனக்கு பயமா இருக்கு. என்ன பயம்? அத நான் இருக்கேனே. இல்ல எனக்கு பயமா இருக்கு, நான் போட்டுமா? நான் தான் இருக்கேன் டே. ஏன் பயப்படுற? சரி வா, நம்ம ரூம் பார்க்கலாம் வா. எனக்கு நெஞ்சு ரொம்ப படபடன்னு அடிக்கு, நான் போட்டுமா? பாரு, போட்டுமா இப்ப நான் உன்னை பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்படின்னா உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லை அப்படிதானே? அப்படிலாம் இல்லங்க, எங்க அம்மா தேடுவான்னு எனக்கு பயமா இருக்கு. இல்ல உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லை அப்படிதானே? இல்லங்க. சரி, நம்பிக்கை இல்லைன்னா நீங்க எது போலாம் போ. எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பு போ. நான் இவ்வளவு சொல்றேன்டி, வீட்டுல யாரும் இல்ல, நான் மட்டும் தான் இருக்கேன், கொஞ்சம் பேசிட்டு போன்னு சொல்றேன்ல. இங்க பாரு, இதே மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்காடி. நான் இன்னைக்கு என்ன நினைச்ச சும்மா தான் லீவ் போட்டேன். இங்க பாரு, எல்லாம் சித்தம் தாண்டி, எல்லாம் தேவத்தோட சித்தம் தாண்டி. இங்க பாரு, இன்னைக்கு பார்த்து நான் லீவ் போட, எங்க அம்மா வீட்டுல இல்ல, எங்க அப்பா இல்ல, யாருமே வீட்டுல இல்லடி. நானும் மட்டும் தாண்டி இருக்கோம். தெருவுல நின்னா கூட இப்படி பேச முடியுமாடி? இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க தான் முடியுமாடி சொல்லு. தெருலங்க யாரோ மாதிரி பாத்துட்டு போறோம். இது அப்படி இல்லடி, வீட்டுல பக்கத்துல மனம் விட்டு பேசலாம், நம்ம எதிர்காலத்தை பத்தி பேசலாம். என்னடி சொல்லு. இந்த பாரு, நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுவோம். கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெற்றுக்கணும், எத்தனை குழந்தை பெற்றுக்கணும், எவ்வளவு சேமிப்பு வைக்கணும், இதை பத்தி எல்லாம் பேசலாம். நாடி வேற மத்த நாள் இதெல்லாம் பேச முடியுதா என்ன சொல்லு பாப்போம். இல்ல வெளியில இருந்து இதெல்லாம் பேச முடியுமா? கல்யாணத்துக்கு அப்புறம் பேச போறோம், அதே இப்பவுமே பேசுவோமா? யாரும் இல்ல நாடி, நல்லா இருக்கும் பேசுறதுக்கு. சரி அப்பாட, இப்போதான் என் பொண்டாட்டி தான். என் பொண்டாட்டி தான். சொல்லு, நீ என் பொண்டாட்டி தானே? என் பொண்டாட்டி தானே? இப்ப சொல்லி போகணுமா? சொல்லு. சரி இருக்கட்டும். சரி வா, நம்ம ரூமுக்கு போலாம். இல்ல இங்கே இருப்போமே. வேண்டாம், நம்ம ரூமுக்கு போவோம். அங்கதான் இல்ல உட்கார்ந்து பேசுறதுக்கு எல்லாம் சரி இருக்கு. வா, தூக்கிட்டு போட்டா. இல்ல வேண்டாம், நடந்து வரேன். வேண்டாம், நான் தூக்கிட்டு போறேன். சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம்ல? பேசிட்டு போயிடலாம், சரியா? எனக்கு நீ என் கூட இருக்கணும்டி, அவ்வளவுதான். வேற நமக்கு என்னடி எதிர்பார்க்க போறேன்? கொஞ்ச நேரம் நீ என் கூட இருக்கணும், அவ்வளவுதான். சரி. கடை திறந்து கிடக்கு, ஆளை காணும். எப்ப நீங்க போங்க, நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். என்ன கடை திறந்து கிடக்கு? ஏ தோற, இல்ல தோற. உங்க அண்ணன் வீட்டு போய் நாளைக்கு தான் வருவேன். வந்து உடனே வந்து நிக்க. போனே, வேலை முடிஞ்சது, அதான் வந்துட்டேன். புண்ணாக்கு புள்ள சிந்தி கிடக்குது, அள்ளி வைக்கணும். அம்மா இவனு ஒருத்தர் வீட்ல இல்லையா? அவன் தோற வீட்டுல தான் கடந்தான். நான் கடையை பாத்துக்கிட்டேன் போனா ஆளை காணும். எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. உங்க அம்மைக்கு சோறு கொடுத்தீங்களா? அதெல்லாம் அம்மைக்கு சோத்த கொடுத்துட்டேன். என்ன திடீர்னு உங்க அண்ணன் வீட்டு போயிட்டு உடனே வந்துட்டா? ஆமாங்க, அவன் எங்க அண்ணன் சொல்லுதான், மூத்தவனுக்கு என் மோளை கட்டிக்கைன்னு கேட்கா, என்ன பண்ணன்னு எனக்கு தெரியல, அதான் மூஞ்சி தூக்கிட்டு வந்துட்டேன். என்னது? அதான் எங்க அண்ணன் மூத்தவன் இருக்கம்ல, அவன் செல்லையா, அவன் மொவ மூத்தவளை கட்டிக்கிட்டேன்னு கேட்கான். வனிசா டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டு இருக்கால, அது துறைக்கு மேட்சா தாய், அது கொஞ்சம் கருத்த புரியல. அவன் கூடனா இதை பொண்ணு வாங்கிக்க, உன்னை தூக்கி வளர்த்தோம், உன்னை அப்படி வளர்த்தேன், உன்னை இப்படி வளர்த்தேன், உன்னை அப்படி கட்டி கொடுத்தேங்க. எனக்கு என்ன பண்ணனே தெரியல, அதான் ஒரு மாதிரியா இருந்துச்சு. நான் தான் அங்கே இருக்காம அதில் கிளம்பி வந்துட்டேன். இப்போ அவன் வீட்டில் பொண்ணு எடுக்குது எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு சின்னவன் என் பொண்ணு எடுத்துக்காமா, ஒரு கடைக்குட்டி என் தம்பி அவன் பொண்ணு எடுத்துக்காமா, இப்படி வாசிலே தள்ளி விழான்னு பார்க்கானுவேன். எனக்கு சங்கடமா இருக்கு. போடுவானுவே, நகை நட்டு போடதான் செய்வானுவேன், ஆளுக்கு 50 பொண்ணு போடதான் செய்வானுவேன். அண்ணன் தம்பி பிள்ளையா கட்டிட்டு வந்து நான் என்ன பண்ணட்டும்? அதான் என்ன பண்ணணும்னு தெரியல, பாப்போம்னு சொல்லிட்டு அதில் ஒன்னே இருக்காம வந்துட்டேன். என் மைனிக்கார ஒன்று மூஞ்ச தூக்குனேன். சரி, இதுக்கு மேலே அங்கே எந்த சரிப்பட்டு வராது. எங்க சீக்கிரம் துறைக்கி வேற இடத்துல பார்ப்போம். அதே ஒண்ணு பண்ணலாம், அவன் போலீஸ்காரனுக்கான முடிப்போமா? இல்ல சேர்மாக்கெல்லாம் பெரிய இடத்துல தான் முடிப்பேன். அவன் அழகுக்கும் தோரணைக்கும் நான் இங்கெல்லாம் முடிக்க மாட்டேன். அவனுக்கெல்லாம் பெரிய இடத்துல தான் முடிப்பேன். அழகுன்னு பார்த்தா அவன் ரெண்டாவது வந்தா அழகு, அதுக்காக வெட்டி பயிலுக்கு இப்ப கல்யாணம் ஒன்று தான் கேடு. ஊர்ல மட்டும் ரவுடி தரத்தெல்லாம் பண்ணிக்கிட்டாலே தான். ரவுடி தொழில் பண்ணாலும் பரவாயில்ல, ஒரு நாளில் துட்டு வருமானம் வந்துட்டா பிரச்சனை இல்லை.
அவன் அவனுக்கு ஓசில போய் எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு வரான். அவன் ஏன் பிள்ளையா? உங்க அம்மா புளி புளின்னு கிடந்தாவல? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி போ. சரி நான் பிச்சு வாத்த அடுப்புல வைக்கேன். எங்க கடையில இருந்து குழம்புக்கு ஏதாவது கொடுத்து விடுங்க. குழம்புக்கு என்ன கொடுத்து விட? ஒன்னும் இல்லையே. ஏதாவது இருந்தா கொடுத்து விடுங்க. பருப்பு கிடக்கா? பருப்பு கிடந்துச்சு. சரி நான் கொடுத்து விடுறேன் போ. துறை தங்க பாண்டி முதல்ல விரும்பிக்கிட்டு இருக்கான். இப்ப இவகிட்ட சொன்னோம்னா தைய புயல்லாம் குதிப்பா. அது புள்ள நல்ல புள்ள, குளத்துக்கு கட்டிக்கார புள்ள, வீட்டு வேலையும் பாத்துக்கிடுவா, கடையும் பாத்துக்கிடுவா, குடும்பத்துக்கு ஏத்த புள்ள. இவகிட்ட சொன்னா இப்ப தடவையா நின்றுவாள. இவன் துறை வேற அந்த அப்படிதான் கெட்டுவேங்க. நான் இப்ப என்ன பண்ணேன்னு தெரியலையே. அம்மா கிட்ட சொன்னாதான் சரிப்பட்டு வரேன். ஏமா மாமா மாமா அட என் தங்க புள்ள. அம்மா எங்க அக்கா வந்தால கடைக்கு. அக்கா ஏமா அவ வந்து ஒரு மணி நேரம் இருக்குமே வந்துட்டு போயிட்டாள. சீக்காவா ஏதோ வாங்க வந்தால. ஆமாமா வந்துட்டு போயிட்டாளோ? ஆமாமா வந்துட்டு போய் ஒரு மணி நேரம் இருக்குமே. நானும் வயலுக்கும் போயிட்டு வந்துட்டேனே. வந்துட்டு ஒரு மணி நேரம் இருக்குமே. அவ கூட படிக்க முடியல வீட்டுல இருக்கலான்னு பாத்தியா? இல்ல கடைக்கு தானே வந்தா. அத அங்க பாத்துட்டு தான் நாங்க போறோம். ஏன் தங்க புள்ள நீ ஏமா மாமா கடைக்கு வரவே மாட்டுக்க? நீ இல்லாம வியாபாரமே இல்ல. அத்தை என்ன பேச்சு பேசுதவ? நான் எப்படி வருவேன்? அவ கடக்கா இவரு மாமாக்காக வாயும். நீ இருந்த மாமாக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கு. எப்போ அம்மா வந்துட்டாவளா? ஆமாடா அம்மா இப்பதான் வந்தா. என்ன இசை தமிழ் என்ன காலேஜ் ஃபர்ஸ்ட் நீ கேள்விப்பட்டேன் அப்படியா? வீட்டுக்கு மட்டும் கடைக்குட்டி இல்ல, நீ படிப்புலயும் கடைக்குட்டி தான். ஒன்ன மாதிரி படிப்பாக்கிட்டா நம்ம மோத முடியுமாமா? பொம்பளை பிள்ளை இப்படி பெக்கணும்ல. 12ஆம் கிளாஸ்ல இந்த பிள்ளை தான் ஊர்லயே ஃபர்ஸ்ட். அது மட்டும் இல்ல காலேஜ் இந்த பிள்ளை ஃபர்ஸ்ட். போர்டுல பேர் கிடக்குது. எங்க தெரிஞ்ச போய் ஒருத்தர் சொன்னா உங்க பிள்ளை தான் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் இருக்குன்னு. சரி சரி நல்லா படி. நமக்கெல்லாம் வரல, உனக்கு வருது. சரி மாமா நான் கிளம்புறேன். என்ன கடைக்கு வந்த? இல்ல எங்க அக்கா தேடி வந்தேன். ஏன் அப்பப்ப கடைக்கு வாமா. சரி மாமா. நல்ல கடையில ஒத்தாசையா இருப்பா பத்துக்க. யோகக்காரி கை தொட்டதெல்லாம் பொண்ணாகும். உங்க அம்மாக்காரி இருக்கா பாருங்க. அம்மாக்காரி அவியில ஏன் கண்டுக்கிட்டியா? நீ வரலாம்ல எங்க அப்பாவுக்கு தெரியும். அவ கொஞ்ச நேரம் வந்து இருப்பா. அவ இருக்க போய் தான் இந்த கடை ஓடிக்கிட்டு இருக்கு. சரி எங்க அம்மா காலையில வாங்கிக்காதுன்னு. சரி எங்க அப்பாவுக்கு உனதான் ரொம்ப பிடிக்கும் பத்துக்க. எங்களை பிடிக்குமா உன்ன பிடிக்குமா கேட்டா உன்னதான் பிடிக்கும் போக. சரி படிப்புக்கு காலேஜ் வேணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிடலாம். இல்ல எனக்கு காலேஜ்லயே கொடுத்துருவாங்க. எங்க அப்பா பரவாயில்ல. ஊர்ல உன்ன மாதிரி பிள்ளைங்க இருக்கணும். சரி எப்ப நான் கிளம்புதேன். அங்க சுரமொழியில கேட்டு பாத்தியா? கேட்டோம்னே. அவன் இப்ப ஆள் எடுக்கலாமே. அது நம்ம பையனா எடுக்க வேண்டாம். டேய் வேணிக்கினே வம்பிருக்கானுங்களே. நம்ம ஊரை வேணிக்கினே ஒதுக்கி வச்சிருக்கானுங்க. என் பேர் சொன்னதுக்கு அப்புறமும் தூக்கிருக்கானுங்க. உன் பேர் சொன்னதுக்கு அப்புறமும் தூக்கிருக்கானா? ஆமால இவன் சொல்லியிருக்கானுங்க கபடி ராஜா ஊருதா அப்படின்னு. சொன்னதுக்கு அப்புறமும் தூக்கிருக்கானுங்களே. ஐயோ இவனுங்களை பெத்துட்டு நான் பாடுதான் பாடு. இல்ல போகல கடை விட்டு. இல்ல இன்னைக்கு தூக்கிடுவோமா? சொல்லிட்டலானே பையன்ல கூட்டிட்டு வரேன். என்ன பருப்பு கொண்டு வாங்க. அம்மா வந்துட்டாங்களா? ஆமா அவன் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டா. சரி மாமா நான் கிளம்புறேன். இருமா நான் வரேன். இந்த பருப்பு மட்டும் கொஞ்சம் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி நான் கிளம்புதேனே. சும்மா இருக்கணும். தேவையில்லாம இடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. கிட்டவா ஒண்ணும் தேவையில்ல. சொல்லிட்டேன் நான் போறேன். சும்மா இரு நில்லு. நான் போறேன். ஏன்டி என்ன? அதான் சொல்லிட்டேன். உங்களுக்கு எனக்கு எதுவும் வேண்டானே. வர வேண்டாம். அப்பெல்லாம் விட முடியாது. நான் விளக்கம் கொடுத்துட்டேன். எனக்கு எந்த விளக்கமும் வேண்டாம். வேண்டாம்னா வேண்டாம். விடுதே. சரி உங்களை தாலி கட்டி கொஞ்சம் நாள் பெற்று அதை படிக்க வச்சு ஆளாக்கி அதை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பேரம்பேத்திலாம் எடுத்து அதுவும் வளர்ந்து அதை பிடிச்சி அதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தேவையில்லை. அப்போ என்ன விடுத? அப்பவும் விட மாட்டேன். உங்களை சேர்ந்து வந்துடுவேன். இல்ல நான் போற இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுவேன். இந்த கபடி ராஜா உன்னை விடவே மாட்டான். எங்க பாரு உன்னை திரும்பவும் சொல்றேன். இதெல்லாம் வேண்டாம். எனக்கு இது சரியா படல. உங்க அம்மா எதிர்பார்க்கறது எங்க வீட்டுல கொடுக்கவும் மாட்டாங்க. கொடுக்கறதுக்கு எனக்கு இல்லவும் இல்ல. நான் எதிர்பார்க்கலையே. உங்க அம்மா கண்டிப்பா எதிர்பார்ப்பாங்க. அவங்க எதிர்பார்த்தா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் கெட்டிக்க போறட்ட ஒத்தரவா கூட வாங்க மாட்டேன். என் கூட வாழ போறவா, எனக்காக வாழ போறவா, என் பிள்ளை சுமக்கிறவா, அவகிட்ட நான் வாங்கினது எனக்கு அசிங்கம். ஆனா உங்க அம்மா அப்படி நினைக்க மாட்டாங்க. அவங்க நினைக்கிறதுக்காக நான் விட முடியாது. முடிவு பண்ணிட்டா இந்த கபடி ராஜா நீ தான் எனக்கு. நானும் முடிவு பண்ணணும். புரியுதா? சீக்கிரம் முடிவு பண்ணு. அதெல்லாம் முடியாது. முடியணும். நான் தினமும் விளக்க கொடுத்துட்டு இருக்க மாட்டேன். முடிவு பண்ணிட்டேன். நீ தான் எனக்கு. நீ தான். இப்படி பண்ணாதீங்க. நான் போறேன். விடுங்க. விட மாட்டேன். அப்படிலாம் விட மாட்டேன். ப்ளீஸ் கையெடுத்து கும்பிடுங்க. எனக்கு உங்க குடும்பமே வேண்டாம். தினம் நீ இப்படியே சொல்லி என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. நீ என் குடும்பத்தை கூட வாழல. என் கூட வாழ போற. புரியுதா? அப்போ உங்க குடும்பத்தை தூக்கி எரிஞ்சிட்டு வந்துருவீங்களா என் கூட? அது எதுக்கு வரணும்? வர முடியாதுல்ல. பின்ன நீ எதையும் முடிச்சு போடுற. நீ வாழ போறது என் கூட தான் சொன்னேன். அதுக்காக நான் என் குடும்பத்தை விட்டு வருவேன் சொல்லவே இல்லையா? நல்லா இருக்குது. நான் கிளம்புறேன். கிறுக்கி மாதிரி பேசாத. எப்போ பாரு என் கூட சண்டை போட்டுட்டே இரு. நான் சண்டை போடல. நான் வேலைக்கு தான் சொல்றேன். நீங்க விட மாட்டீங்க. டென்ஷன் பட்டுட்டே இரு. ஒரு நாள் உனக்கு கொடுக்க பார்த்துக்கிட்டே இரு. தேவையில்லாம பேச வேண்டாம். நிஜமா சொல்றேன். போற பக்கம் பார்த்தா அப்படிதான் போகுது. பார்த்துக்கிட்டே இரு. நான் எதுக்கும் பயந்தவன் இல்ல. புரியுதா? இப்பவும் நான் பயப்படுறது உனக்காக தான். எனக்காக இல்ல. இல்ல ஊருக்கு சொல்லிருவீங்க. யார்கிட்ட சொல்லுது? சொல்றேன் பாப்பமா. எங்க அம்மா கிட்ட சொல்லுமா, எங்க அப்பா கிட்ட சொல்லுமா, யார்கிட்ட சொல்லு? உங்க மட்டும் சொல்லு. நான் சொல்றேன். எனக்கு பயம் இல்ல. ஏன்னா நான் உண்மையை நேசிக்கிறேன். என் பொண்டாட்டியா நினைக்க ஆரம்பிச்சுட்டேன். தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காத. மூஞ்சிலே அடிச்சிருவேன். போ போறேன் போறேன் நடப்போ. சரி சரி சாரி சாரி சாரி. நான் அந்த வார்த்தை சொல்லிருக்க கூடாது. சாரி சாரி சாரி.
எடி கொஞ்ச நேரம் எப்பமாவது பாக்குறோம், அப்போ கூட நீ இப்படியே பேச எனக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் ரொமான்ஸ். தேவையில்ல. அத்த மூஞ்சி அடிச்சு சொன்னீங்கல்ல, குத்தா. உங்களுக்கு எனக்கு எதுவும் இல்ல, சரியா? சின்ன பிள்ளைத்தனமாவே பேசு. போ. நான் ஏன் போணும்? நான் ஏன் போணும்? எதுக்கு போணும்? போகாத. நான் போவேன். நான் போவேன். நான் போவேன். சரி போகாத. நான் ஏன் போக கூடாது? நான் ஏன் போக கூடாதுன்னு கேக்க? நான் போவேன். டிச்சு வச்சு குடுக்க போறேன், பாத்துக்கிட்டே இரு. உனக்கு இதை பாரு. ஏண்டி உனக்கு என்ன பார்த்தா பாவமாவே தெரியாதாடி? தெரியாது, கோவமா தான் இருக்கும். ஓடி அப்பெல்லாம் உன்னை பார்த்தா பார்த்துட்டே இருக்கும் போல இருக்கும். ஐயோ, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சண்டை போட்டுட்டே இருக்க பாரு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏடி கல்யாணத்துக்கு அப்புறம் இதே மாதிரி சண்டை போடுவியா? தேவையில்லாம பேச வேண்டாம். அப்பெல்லாம் சண்டை வேற மாதிரி இருக்கணும்னா தேவையில்லாம எதுவும் பேச வேண்டாம். ம்? தேவையில்லாம எதுவும் பேச வேண்டாம். அப்படியோ? அப்புறம் நான் அப்புறம் அதான் விட்டு போறதுக்கு மனசு இல்லை. அப்புறம் என்ன, இங்க வா, அங்க தள்ளி நில்லு. இவரை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு இல்ல. போறேன். எங்க அப்பா நேரத்துக்கு வருவாரு. இங்க வா, என்கிட்ட வா. கொஞ்ச நேரம் பக்கத்துல நின்று பேசுவா. நான் தான் நம்ம ரெண்டுத்துக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? எப்போ படி, போ 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 போ. போக மாட்டேன். இல்ல கபடி ராஜா. அச்சச்சோ, உங்க அம்மா என்னை இப்ப கடையில பார்த்தா. ஏன் இப்ப என்ன இருக்கு? இல்ல என்ன? இல்ல அப்பா கடையில நிக்காவல. இல்லம்மா, அப்ப பர்படுத்து வந்தாவளா? இந்த மனுஷன் வாரேன்ட்டு ஆளே காணல. நம்ம பர்பல் தான் இல்ல 100 பர்பல் ஏறி வாரேன். ஐயோ, நான் இப்ப என்ன பண்ண? ஐயோ, நான் போறேன்னு சொன்னேன். என்ன மாட்டி விடுங்க, உங்களுக்கு பழப்பு போச்சுல. உங்க அம்மா இப்ப பார்த்து நான் அடுத்து கிளிப்பாங்க. நான் போறேன். சரி, உனக்காக வா, வேலை போலாம். இப்பதான் எனக்கு சத்தம் கொடுத்தா. இல்ல பர்பல் ஏறி திரும்ப எங்கல போனா? இங்க தான் நின்னுட்டு இருந்தா. என்ன சத்தம் கேட்டுச்சே? யாரும் கடைக்கு வந்தானோ? ஏலே ஏலே. ஓய், நம்ம பெட்ரூம் எப்படி இருக்குது? ஒண்ணுமே சொல்லல. நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னு பார்த்தா போதுமா? சும்மா இருங்க. வா, உட்காரு. வேண்டாம், நான் போறேன். போறேன். இப்ப நான் விட்டு மறைச்சடி பாப்பேன் பாரு. பாடு, உட்காரு வா. ஏங்க நீங்க ரொம்ப எல்ல மீறி போய்கிட்டு இருக்கீங்க. நான் போறேன். இதுல என்னடி இருக்கு? கல்யாணம் தான் பண்ணிக்க போறோம்ல. அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அதுல எனக்கு தெரியும். நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம். இந்த கட்டில் நல்லா இருக்குல்ல? வா, வந்து உட்காரு. நீங்க வேண்டாங்க, பயமா இருக்கு. ஒண்ணு இல்ல, வா, நான் தூக்கிட்டு போறேன். ஏங்க வேண்டாம், என்னை விட்டுருங்க. நம்ம போலாங்க. ஏன்டி நல்லா இருக்குல்ல? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? சொல்ல போனா உண்மையில பைத்தியமா இருக்க. என்னமோ தெரியல, உன்னை என் கூடயே வச்சுக்கிட்டு போல இருக்கும். நைட்டு இங்க படுத்து போனா என்னால இருக்க முடியாது. நீ கூட இருக்கிற மாதிரியே இருக்கும். புரண்டுகிட்டு வருவேன். கற்பனை தான் பண்ணுவேன் இந்த ரூம்ல நீ இருக்கிற மாதிரி. ஆனா இன்னைக்கு நிஜத்திலே நீ என் கூட இருக்க. கனவு மாதிரி இருக்கு தெரியுமா? இன்னைக்கு இங்கே படுப்போமா? விளையாடுறீங்களா? போங்க. இல்லடி, நான் எப்பவுமே கற்பனை தான் பண்ணுவேன்னா இன்னைக்கு நிஜத்துல இருக்கியா? என்னால சந்தோஷம் தாங்கிக்க முடியல. இங்க பாரு, அதுல என்ன படுத்து போனா பக்கத்துல நீ படுத்துக்க முடியும். நான் கற்பனை பண்ணுவேன். எப்படி இருக்கும் தெரியுமா? ஆனா இன்னைக்கு நிஜத்திலே நீ என் கூட இருக்க. எப்படி இருக்கும்? வேண்டாங்க, எனக்கு பயமா இருக்கு. என்ன விடுங்க. நான் பாத்துக்கிறேன், நீ பயப்படாத. இது மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்காது. ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரே ஒரு வாட்டி வேண்டாம் ப்ளீஸ். எனக்காக என்ன பார்த்தா பாவமா இல்லையா? சரி. தேங்க்ஸ். இதான் யார் சிங்கது? பருப்பை எடுத்துட்டு வான்னு சொன்னதுக்கு அவன் எங்க போனான்னு தெரியலையே. நான் தோற ரூம்ல கொஞ்சம் பருப்பு மூட்டை இருந்துச்சு, அது எடுங்கல. ஐயோ அம்மாடி, எனக்கு பயமா இருக்கு. நான் சொன்னேன் வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன்ல. அல்லாதடி, நீ அழுது கஷ்டமா இருக்கு. இல்ல, நான் பாத்துக்கிறேன் சரியா? அப்படி ஏதாவது நான் பாத்துக்கிடுவேன். அல்லாதடி, நீ அழுது எனக்கு கஷ்டமா இருக்குடி. எனக்கு பயமா இருக்குங்க. நான் தான் தப்பு பண்ணேன். நான் பாத்துக்கிறேன் சரியா? நீ பயப்படாம இரு, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப பயமா இருக்கு எனக்கு. நான் பாத்துக்கிறேன். அப்படி ஏதாவது பிரச்சனைனா கல்யாணம் பண்ணிக்கிறேன் சரியா? நான் இருக்கேன். நான் பாத்துக்கிறேன். நான் தானே விருப்பப்பட்டு கூப்பிட்டு வந்தேன். உன் மேல எந்த தப்பும் இல்லை. நான் பாத்துக்கிறேன். என் மேல ஒரு நம்பிக்கை தான் நீ வந்தேன். இங்க பாரு, உன்னை எந்த அவமானம் பண்ண விட மாட்டேன். ஊருக்குள்ள தெரியாது. அது எங்க அம்மா வாய் எப்படி அடிக்குன்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன் சரியா? நம்புதானே நீ அவமானப்பட மாட்டேன். நான் பாத்துக்கிறேன். இல்ல தோற ரூம்ல உள்ள கூட பூட்டி இருக்குது. தோற எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எனக்கு நிஜமாவே ரொம்ப பயமா இருக்குங்க. நான் பாத்துக்கிறேன். நான் சத்தம் கொடுக்க மாட்டேன். ஏதாவது வழி இருக்கான்னு பாக்க. இல்ல தோற உங்களோட தூங்கிட்டானோ? இல்ல தோற எதுக்கு கத்திட்டு நடக்கா? அவன் தோற ரூம் உள்ள கூட பூட்டி இருக்கு போலக்கு. ஆமா, இதுக்கு தூங்கிட்டான் உங்களுக்கு. ஏன் தட்டிட்டு நடக்கா? அவன் தூங்கிட்டான் உங்களுக்கு. விடு. எங்க பருப்பு முட்டை உள்ளதானே இருந்துச்சு. சரி, கல்ல போய் எடுத்துக்க போ. இல்லங்க, அவன் உள்ள உள்ளுக்குள்ள பூட்டி தூங்க மாட்டானே. இல்ல தோற ஏய் தோற, என்ன இப்படி சத்தம் கொடுக்காம
என்ன தொர தூங்கிட்டேன்னு தொர என்னப்பா என்னாச்சுது என்னவா அண்ணன் உள்ள இருக்கான்னு நினைக்காம தொர தூங்கிட்டேன்னு நினைக்கேன் திறக்க மாட்டேக்கான் தூங்கணும் விட வேண்டியதானே இல்ல இவ்வளவு தட்டில அவன் திறக்காம இருக்க மாட்டான். எனக்கு பயமா இருக்குங்க, எனக்கு பயமா இருக்குங்க. நான் பாத்துக்கிறேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், பயப்படாத, எதனாலும் பாத்துக்கலாம், இருடி. அங்குடிலாம் குதிக்க முடியாது, எது இப்ப எங்க அம்மா போயிடும், அப்படி இறங்கி போ. யாராவது நான் எங்க அக்காவை தேடி வந்தேன். எங்க அம்மா போகும்போதே சொன்னாங்க, நீனு போய் எங்க நின்னு தொலைச்சிடாதேன்னு. அது சரியா தான் இருந்திருக்கு. இது இப்ப எங்க அம்மா அடுப்பவங்களுக்கு போயிடுவாங்க, அங்குடி இறங்கி ஓடிடு. கீழே ஏதோ சத்தம் கட்ட மாதிரி இருக்குல்லடி, கொஞ்சம் வந்து டீ போட்டு கூப்பிட்டீங்கன்னா நல்லா பொண்டாட்டி அப்படிதான் கூப்பிடுவா. நிஜமா பாரு, ஏதோ சத்தம் கேட்கு பாரு. இல்ல தொர துறக்க சொல்லுதாவ. துறக்க சொல்லடி, துறையை கூப்பிட்டு இருக்காவ. எதுக்கு என்ன சொன்னாங்க? துறை என்ன கூப்பிட்டு இருக்காவடி? துறானியா? என்னன்னு கொஞ்சம் கேளுங்களே. நீ ஏன் பத்துறத? நீ ஏன் பத்துறத? கேளுங்களே. சரி ஏமா, என்னமா? இல்ல தோற ரூமுக்குள்ள உள்ளுக்குள்ள பூட்டிட்டு இருக்காமல, திறக்க மாட்டேங்கம்ல. தூங்குற மாதிரி தெரியலையே. ஐயோ. எதுக்குடி ஐயோ? ஏமா ஏன் திறக்கலாமே? இல்ல தெரியலல. என்ன ஏலோ பண்ணி வச்சக்கன தெரியலையாவே. ஒருவேளை பொண்ணுகிட்ட பிடிக்கணும் மந்துக்கிட்டு குடிச்சிட்டானா? ஐயோ ராசா, தெரையா. உன்கிட்ட படிச்சு சொன்னேன் அவனுக்கு பொண்ணு பார்க்காதானே. என்னது? ஏமா என்ன? இல்ல திறக்க மாட்டேங்கம்ல. இருங்க நான் பாக்க. சரி நீ இப்படி இறங்கி போய் நான் வரேன். நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். எனக்கு இப்ப நேரம் இல்ல, நான் போயிட்டு வரேன். அத பத்தி தான். என்ன? உங்க அண்ணன் துறையோ ஆ, எங்க அக்கா. என்னடி சொல்றா? எங்க அக்கா தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடைக்கு வந்தா. அவளை தேடி தான் அனுப்பி வந்தேன். ஒருவேளை எங்க அக்கா உள்ள இருக்காளோ? சிக்கனும் அவ்வளவுதான். சரி நல்ல தெரியுமா உங்க அக்கா இருக்கானே? அப்படிதான் நினைக்கிறேன். எங்க அக்கிட்ட எவ்வளவோ சொன்னேன், அவங்க வேண்டாம் வேண்டான்னு. அவங்கள பாக்குற ஆசையில இங்க வந்திருக்கா. எனக்கு பயமா இருக்கு. எங்க அக்கா தான் உள்ள இருக்கா. சரி சரி சரி, இரு நான் பாத்துக்கிறேன். ஆஹா இங்க இது ஓடிக்கிட்டு இருக்கா. அவன் கொல்ல வெளியில அவளை தேடிக்கிட்டு அடைதானுங்க. இவருக்கு இப்ப இந்த காதல் தேவையா? பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். பாத்துட்டேன் துறை உள்ளுக்குள்ள போட்டுருப்பான்னு நினைக்கிறேன். என்னன்னு பாப்போம். போலீஸ்காரனுக்கு எதுவும் சொல்லலையே? ஆஹா சொல்லல. இல்ல அவன் ரூமுக்கு நேரம் ஜன்னல் கிடையாது, ஆனா அது ஒரு போத்தி மாதிரி ஒண்ணு உண்டு. அது லேசா நவுத்திட்டு உள்ள பாரு, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாரு. ஏன் உருவத்துக்குலாம் உள்ள இறங்க முடியுமா? இதை சித்து போல இருக்க போய் பாரு. சரி இதை நான் பாத்துட்டு வரேன். அப்புறம் நீ நல்லா இருக்கீங்களா? அண்ணி அண்ணி தெரியாம வந்து மாட்டிட்டு நிக்க. அப்ப லவ் பண்ணலையா? லவ் பண்ணிட்டாங்க, கொன்னுடுவேன். போ, நான் கூட சந்தோஷப்பட்டேன். அதானே பார்த்தேன், இவருக்கெல்லாம் உல வச்சிருக்கான லவ் இருக்கு, எப்படிடா லவ்னு நினைச்சேன். என்ன சொல்ற? எங்க அண்ணன் யாருன்னு தெரியுமா? அவன் கொலை வெளில தேடிக்கிட்டு இருக்கான். பெரிய தாதா, கபடி தாதா. என்ன சொல்றேன் இவன்? விளையாடாதானே? ஆடுறனா ஆடுறனா? ஆஹா உனக்கு சந்தேகம் வந்தா எங்க போலீஸ்காரன் இருக்கானே அவங்ககிட்ட கேட்டு பாரு. இவன் தான் பெரிய பெரிய ஆட்கள்லாம் கை வைப்பான். அவன் பெரிய பெரிய ஆட்கள்லாம் கை நீட்டுவான். ரெண்டு பேரும் ஒரே தொழில் தான். என்ன இவன் வாங்க மாட்டான், அவன் வாங்குவான். ஏமாத்து கடுமா. ஆனா நீ ரொம்ப லக்கு தான். கபடி ராஜாவே உன்னை விரும்புறான். அது வரைக்கும் நீ லக்கு தான். மூணு விட்டு லக்கு. அவனை பார்க்கறனாலே பல நாள் தாவா இருக்கணும். நீ ஒட்டு வராசிக்கிட்டு நிக்க. இது என்ன சும்மா ஏமாத்துறானா என்ன? நிச்சயமாவே கபடி ராஜா யாருன்னு உனக்கு தெரியாது? தெரியாது, தெரிஞ்சுக்க வேண்டாம். உங்க ரெண்டு எனக்கு என்ன சம்பந்தம்? நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? நிச்சயமாவே விரும்பலையா? எங்க அண்ணா அப்படி எந்த பொம்பளை வீட்டு பக்கத்துல நிக்க மாட்டானே. ஒழுங்கா ஓடி சொல்லிட்டேன். ஆஹா எங்க அண்ணன் உன்னை விரும்பலாம். விரும்பாமலாம் அப்படி வந்து நிக்க மாட்டான். இங்க பாரு, உங்க கனவுல இருக்கா? ஆமா, எங்க அண்ணன் உங்க கனவுல இருக்காங்க. என்னன்னு என்னாச்சு? போச்சு, அவங்கிட்ட சொல்லாதீங்க. போச்சு, மானம் போச்சு, எல்லாம் போச்சு. எங்க அம்மா ஏதாவது பண்ணிக்குவாங்க. உங்க அம்மா லேஸ்ல எதையும் விட மாட்டாங்க. எங்க அம்மா அசிங்கத்தை தாங்கிக்கிட மாட்டாங்க. ஏதாவது பண்ணுங்க. என்ன என்னாச்சு? டேய், துறையும் இவங்க அக்கா விரும்புவாங்க நினைக்கிறேன்டா. கடைக்கு வந்திருக்காங்க, வீட்டுல யாரும் இல்லைன்னு தனியா போயிருக்காங்க பொழுது. உள்ள ரூம்ல மாட்டிக்கிட்டான். என்ன அது உள்ள போறதுக்கு ரூம்ல இடமும் இல்லையா? இல்ல சிக்னல கொடுத்துட்டு வந்துட்டேன். நீ இப்போ அம்மா மட்டும் ஏமாத்தி எங்கேயாவது கூட்டிட்டு போனோம். அப்பா பாட்டி அவங்க பிரச்சனை இல்லை, அவங்க நான் பாத்துக்கிறேன். இப்ப நான் அம்மா கூட்டு போனா அம்மாக்கு சந்தேகம் வந்துடும். உன்னையாவது ஒரு நம்புவாங்க, என்ன நம்ப மாட்டாங்க. நீ எதாவது பண்ணு. இவன் வேற இங்க நிக்கா, மாட்டிடக்கூடாது. எதாவது பண்ண முடியுமா? அப்படி ஒண்ணு பண்ணலாம். மாமா வீட்டுல இருந்து ஃபோன் பண்ற மாதிரி பண்ணிட்டா சூப்பர். கடைக்கு ஃபோன் பண்ணு. எம்மா உங்களுக்கு தான் ஃபோன் சொல்லி 5 நிமிஷம் போதும். அம்மா கடைக்கு போயிட்டு வரதுக்கு நான் உங்களுக்கு திறந்து விட்டுருவேன். எப்படி? சரி நீ கீழே போய் கரெக்டா ஃபோன் அடி, நான் அதுக்குள்ள அடின்னு சொல்லிட்டு வந்துடுறேன். சரி நான் கடையில போய் ஃபோன் அடிக்கேன். சரி வேலை முடிஞ்சிட்டு போய்க்கூடாது. பயமா இருக்கு, சீக்கிரம். அது எப்படி விடுவேன்? அப்படி இது வரேன். என்ன இப்ப ஃபோன் வரும், அம்மா போயிவாங்க. நான் கீழே வந்து சத்தம் கொடுப்பேன், டக்குனு கீழே திறந்துரு. டேய் சீக்கிரம்டா, அவ பயத்துல அழுதுட்டு இருக்காடா. டேய் சீக்கிரம்டா, அவனுக்கு மயக்கம் வந்துடும் நினைக்கிறேன்டா. டேய் அவன் ரொம்ப பதறாடா. எனக்கு அறிவு வேண்டாம்.
சரி 5 நிமிஷம் பொத்துக்க சொல்லு. அது எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. தங்கச்சி நிக்கா பயப்படணும்னு சொல்லி. ஏய் அரசி, உன் தங்கச்சி தான் நிக்கலாம். ஏய் சி இங்க வா. சொல்லு, உங்க அப்பா கிட்ட சொல்லு, தைரியமா இருக்க சொல்லு. இது பயப்படாதடி, நான் வந்துட்டேன் டி. என்ன உங்களை அழ வேண்டாம்னு சொல்லி வெளியில அம்மாக்கு கேட்கும். அழாதடி அழாத, வந்துட்டோம், வெளியில போயிடலாம். இருடி அக்கா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, இரு நான் வரேன். எனக்கு தெரியல, ஏமா தெறக்க மாட்டேங்கானே. ஏமா என்னையா? உங்க அண்ணனுக்கு ஏதோ பிரச்சனையா? போன் வந்து கடைக்கு, சீக்கிரம் போகலாம். என்னாச்சு? தெரியலமா, லைன்ல வச்சுட்டு வந்திருக்கேன், சீக்கிரம் போங்க. கடைக்கு அடிச்சிருக்கான், ஏன் வீட்டுக்கு அடிக்கல? தெரியலமா, ஏதோ அர்ஜென்ட் நினைக்கிறேன், சீக்கிரம் போங்க. சரி இருங்க, அவனை தட்டுங்க. ஒண்ணு இருக்காது, நீ போ. உங்க அண்ணன் கோவப்பட்டு வந்தல, அவன் ஏதோ போன் அடிச்சு பண்ணா என்னன்னு கேளு, போ. சரிங்க. என்ன சீக்கிரம் வெளியில வா. என்னல பண்ணிட்டு இருக்க? சரிங்க. என்ன அவன் கடைக்கு போயிட்டா, சீக்கிரம் வா, நேரம் இல்ல. டக்குனு திறந்து வா. என்ன டக்குனு வா, நேரம் இல்ல. என்னடா வேலை பார்த்திருக்க? நாங்களே இருந்தவன் சரியா போச்சு இல்லன்னா? சரி இதுல என்ன இருக்கு? சரி நீங்க போங்க. எனக்கு என்னென்ன வேலை பார்த்திருக்கே? அப்பா அன்னைக்கே உங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கும் தெரியும். தெருல வச்சு இந்த நம்மள பார்த்தான், சத்தம் போட்டு தான் வந்தேன். பிள்ளைங்களுக்கு கால கத்து செய்ய வேண்டியது செய்யணும். வர இப்படிதான் ஆகும். அவதான் பணம் பறக்கால. கல்யாண வயசான கடந்து போச்சு, அவன் என்ன பண்ணுவான்? தப்பு நம்ம இல்ல, அவன் என்ன பண்ணுவான்? சரி ஏதாவது ஏற்பாடு பண்ணி சீக்கிரம் கல்யாணம் ஏற்பாடு பண்ண பாருங்க. நீங்க போங்க, சரி நான் கொண்டு விட்டுட்டு வரேன். வேண்டாம் சரி நீங்க வாங்க, நான் கொண்டு விட்டேன். இல்லண்ணே, நீ போல சந்தேகம் வரும், நான் போய் விட்டுட்டு வரேன். சரிடா, சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வழியா பாரு. நல்லா இல்ல, எனக்கு ஆசைதான், அப்பாவுக்கும் விருப்பம் தான். இப்போ அம்மா மட்டும் தான் சமாளிக்கணும். அம்மாவும் சமாளிக்கணும், அந்த போலீஸ்காரையும் சமாளிக்கணும். அதுக்கு தான் இழுத்துட்டு கிடக்க. இல்ல உங்க அம்மாக்காரியே சம்மதிச்சாலும் போலீஸ்காரையும் சம்மதிக்க மாட்டானேல. அவனையும் போட்டு கட்டி எழுது பாரு. சரி அவன்கிட்ட நான் பேசி பார்க்க. அப்பா சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கப்பா. ஏத்தோர நான் அம்பலப்பா, நான் வெளியில நாத்திடுவேன். அம்மா என்ன காதலிச்ச பாவத்துக்காக தலை குடிச்சிடக்கூடாதுப்பா. ப்ளீஸ்ப்பா, கல்யாணம் எப்படியாவது பண்ணி வச்சிருக்கப்பா. இவன் இல்லாம என்னால வாழ முடியாது. டேய் என்னடா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்க? என்னன்னு ப்ளீஸ்ப்பா, அவன் மேல உசிரியை வச்சுட்டேன். அது கல்யாணம் தனி மேல வரை போய் இருந்துட்டு வந்துட்டேன். இதுக்கு வெளியே நம்ம கல்யாணம் பண்ண வந்தா நல்லா இருக்காதுப்பா. அவளை எனக்கு அசிங்கமாயிட்டு, அவன் பொண்ணு என்ன காதலிச்ச பாவத்துக்காக அசிங்கப்படுத்திட்டேன். ப்ளீஸ்மா, கல்யாணம் ஏற்பாடு பேரும் பண்ணுங்கப்பா. என்ன ஆனாலும் பரவாயில்லையா? உங்க அம்மா 10 கல்யாணம் நின்றுட்டாலும் பரவாயில்ல, நான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறேன். நல்லா கேட்கறவங்க வச்சுக்கிட்டீங்களப்பா. எனக்கு என்னையா பண்ண சொல்ற? ஒரு ஆம்பளை இந்த அளவுக்கு கெஞ்சி கேட்கறவங்க வச்சிருக்கூடாதுப்பா. அவன் நிலைமை யோசித்து பாருங்க. அவன் கட்டிக்க போற பொண்ணு முன்னாடி தலை குடிஞ்சு நிற்கான். ஒரு அணுக்கு இதை விட என்னப்பா உண்மை வேணும்? வீட்டை நம்மளே இருந்த போய் சரியா போச்சு. இல்லைன்னா இன்னைக்கு அம்மா கிட்ட வசமா மாட்டியிருப்பான். அம்மா இதான் சந்தர்ப்பம் பண்ணி ஊர் முழுக்க அசிங்கப்படுத்திருப்பாங்க. நீ சொல்றது சரிதான்யா. ஒரே வழி, உங்க அம்மாக்கு தெரியாம கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், அதான் முடியும். அம்மாக்கு தெரியாமலா? உடனே கல்யாணத்தை முடிக்கணும், அதுவும் உங்க அம்மாக்கு தெரியாம. ஐயா, உங்க அம்மாக்கு தெரியாம கல்யாணத்தை முடிச்சிடும். தெரிஞ்சதுன்னா இப்ப இல்ல, எப்பவுமே சேர விட மாட்டான். என்ன சொல்றீங்க? ஏமா, உனக்கு எங்க மேல நம்பிக்கை இருக்கலாம்? அக்கா நல்லபடியா இருப்பாங்க, துறை கட்டிக்காரன் பாத்தல கண்ணால. நான் என்னமோ நினைச்சேன், பரவாயில்ல, எங்க அக்கா அவர் விட்டு கொடுக்கல. அவன் ஏன் புள்ளம்மா, இங்க பாரு, கல்யாணத்தை பண்ணி வச்சிருவான். நான் உங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டேன். ஐயா ராஜா, கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடுவான். உங்க அம்மாக்கு தெரியாம காது மாதிரி முடிச்சுட்டு வீட்டுக்கு கூட்டு வந்ததுப்பா சொல்லிக்கலாம். சரிங்கப்பா. கல்யாணம் பண்ணிட்டு இருந்தப்போ என்ன பண்ண முடியும்? அவன் பாட்டு அவன் பாத்துக்கிடுவான். அப்படியே வீட்டு வெளியே போச்சனாலும் அவனுக்கு வேலை இருக்குது. அவன் பாட்டு டவுன்ல போய் வாழ்வான். அவனுக்கு என்ன குறை? அதுவும் சரிதான்ப்பா. எங்க அக்காவை அவன் என் பொண்டாட்டி. அப்பா சீக்கிரம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருங்கப்பா. சரிண்ணே, ஒரு வாரத்துக்குள்ள கல்யாணத்தை வச்சிடலாம். உங்க பாருங்க, அம்மாவுக்கு தெரிய வேண்டாம். காது மாதிரி முடிச்சுட்டு கல்யாணத்தை பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்தா போதும். அண்ணி உங்களுக்கு சம்மதம் தானே? அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. இல்ல நான் என்ன சொன்னாலும் கேட்பா. கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடு, அவன் அசிங்கப்பட்டுறக்கூடாது. ஏற்பாடு பண்ணு. சரி, நான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பதிவு பண்ணிட்டு வரேன். அப்புறம் ஆதாரத்தெல்லாம் கொடு. சரிடா, காது மாதிரி முடிச்சுட்டு கோயில ஏதாவது மாலை மாற்றிக்கலாம். சரி, எதுக்கும் டவுன்ல ஒரு வீடை பார்த்தே வச்சிருந்தேன். ஒருவேளை அம்மா ஏத்துக்கலன்னு என்ன பண்ண முடியும்? நேரம் அங்கேயே போயிடலாம்ல. சரி, நான் அதுக்கான ஏற்பாடு பண்ணிடுறேன். சரி, நம்ம பேர் எல்லாம் ஒன்றா பேசிக்கலாம். இப்போ அம்மா வர நேரம். சரி கிளம்புங்க. அண்ணி, நான் உங்களுக்கு அப்பப்போ தகவல் சொல்லி விடுதேன். இந்த இருக்கிற அந்த வாண்டிகிட்ட சொல்லி விடுதேன். அவன் கரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணிடுவான். நான் வந்து கூட்டிட்டு போறேன் தாலி கட்டுற நேரத்தில். பயப்படாதீங்க, உங்க அண்ணன் நல்ல பையன் தான். பயப்படாம போயிட்டு வாமா. சாரிடி. இல்ல இருக்கட்டும், இல்ல இருக்கட்டும், கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? போதும், அம்மா வந்துடுவாங்க. பார்த்து போன. ஐயா தோற போதும், அந்த பிள்ளை அனுப்பி வச்சுட்டு வா. சரி பார்த்து போ. பாக்கா நம்மளும் கல்யாணம் கல்யாணம் பண்ணிடுவோமா? கொன்னுடுவேன். I hate you. உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. I love you. உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. I love you. பையன் குறக்க போறேன். இப்போ
இது வேறையாடா